சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல திருவொழி நாளே நம்முடைய நாயனாருடைய புராணத்தை முழுமதியாக நம்ம ஓதினோம். இப்போ இதுல மறையவர் வந்தார் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் இந்த புராணத்துல எல்லா பாட்டிலையுமே அறிவு செய்திருக்கிறார். மறையவர் மறையவர் மறையவர்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். முதல்ல மறை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை சுட்டி காட்ட முடியாத அளவிற்கு இருந்தால் அதுக்கு பேர் மறை. இப்போ நம்முடைய வேதங்களாக இருக்கட்டும், மற்ற இறைவனை சுட்டி காட்டக்கூடிய நூல்கள் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக இறைவனை நம்ம இடத்துல காட்டிருமான்னு கேட்டா காட்டாது. இப்போ வேதங்கள்லாம் இறைவனை தேடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம புராணத்துல பார்க்கிறோம். இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானே என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். நம்முடைய தேவாரத்திலேயே எத்தனையோ இடங்கள்ல நமக்கு இந்த செய்தியை நமக்கு அருளாளத்தில் கூற முடியாத எந்த பொருள் இருக்கிறதோ அதை மறை என்று சொல்லலாம். சிவபெருமானை இன்னதென்று சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு எது இருக்கிறதோ அதை மறைகள் என்று நம்முடைய பேரு மறைகள்னு பேரு. சரிங்களா? கொஞ்சம் சொல்லுது, இவன் வந்து இப்படி இருப்பான், மான் வச்சிருப்பான், மழு வச்சிருப்பான், தோடு போட்டிருப்பான், விடை மேல வருவான் அப்படிலாம் சொல்லும். அப்புறம் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே என்று சொல்லும். இது வந்து ரெண்டு ரீதியாக இறைவன் நமக்கு காட்சி தருகிறார். நமக்கு ஒண்ணு அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பார், இன்னொன்னு நம்மளுடைய அறிவு சிறிய அறிவு இருக்கிறதால, சிற்றறிவா இருக்கிறதுனால இறங்கி வந்து ஒரு கருணை செய்வார். அருவம் அருவுருவம் உருவம் என்றெல்லாம் நமக்கு இறங்கி அதனால இதை மறைகள் என்று நாம சொல்றோம். சரி, இந்த மறைகள் இறைவனுடைய திருமேனியில் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவணம் தான். எல்லாம் மாண்ட மனத்தான் கண்டாய் மறைகாட்டுரையும் மனாடந்தானே, மறைகாட்டுரையும் மனாடந்தானே. நான் சொல்றது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கையெழுத்து வணங்கி. ஓடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல்